மகாத்மா காந்தியை அவமதிக்கும் வகையில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பாஜக அரசு மாற்றியுள்ளது என்று சென்னை துறைமுகத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் காங்கிரஸ் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் தேசிய குழு உறுப்பினர் சக்தி சிவகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை துறைமுகம் தொகுதிக்குட்பட்ட தாதா முத்தையப்பன் தெருவில் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு அகில இந்திய அமைப்பு சாரா தொழிலாளர்கள் காங்கிரஸ் சார்பில் தேசிய செயற்குழு உறுப்பினரும் புதுச்சேரி மாநில பொறுப்பாளருமான சக்தி சிவகுமார் மூவர்ண தேசிய கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் பள்ளி குழந்தைகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதன் பின்னர் தேசிய செயற்குழு உறுப்பினர் சக்தி சிவகுமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது காந்தியின் பெருமையை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினம் கொண்டாடி வருகிறோம். ஆனால் காந்தியின் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் பாஜக அரசு மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டம் என்ற பெயரை புரியாத பெயராக மாற்றியுள்ளது என்றும் சக்தி சிவகுமார் தெரிவித்தார். நோட்டு புத்தகங்களும் பேனாக்களும் வழங்கி இந்த தினத்திற்கான சிறப்பை அவர்களிடத்தில் எடுத்து கூறினோம். மகாத்மா காந்தியின் நினைவுகளை போற்றுகின்ற வகையிலே நாம் குடியரசு தின விழாவையும் சுதந்திர தின விழாவையும் நாம் நினைவில் ஏந்த வேண்டும் என்கின்ற ஒரே குறிக்கோளோடு அதே நேரத்திலே ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான பெயரை மகாத்மா காந்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்கின்ற பெயரை மாற்றி இன்று ராம்ஜி என்கின்ற பெயரிலே யாருக்கும் புரியாத வகையிலே புரியாத பெயரிலே ஒரு திட்டத்திற்கு பெயரை சூட்ட வேண்டிய அவசியம் என்ன என்பதுதான் இந்த நேரத்திலே காங்கிரஸ் கட்சியினுடைய கேள்வி.